நம்ம எக்ஸசைஸ் 5.1ல 7th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வேர்டிசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கோலினியர்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏ அண்ட் பின்னு கொடுத்தாங்க. நம்பர்ஸ் கொடுத்தா ஏபி கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. a + b = 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் we need to find the value of a and b. பார்க்கலாம். கோலினியர்னா என்னது? ஏரியாவோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஏரியா ஈக்குவல் டு half into -3 9 a b 4 -5 -3 9. So ஏரியாவோட வேல்யூ 0. half into இங்கே என்ன ஆகும்? -3b -5a + 36 minus of இப்போ கீழே இருந்து மேலே வருமா? 9a + 4b + 15. half into இங்கே என்ன ஆகும்? -3b -5a + 36 minus of 9a எதுவும் பண்ண முடியாதுல்ல, ப்ளஸ் பண்ண முடியாது, மைனஸ் பண்ணோன்னா -4b -15. இப்போ கால்குலேட் பண்ணலாம். 3b 4b தானே இருக்குது, அவள் -7b 5a இங்கே இருக்குல்ல, இப்போ -14a 36 -15 + 21. ஓகேவா? இப்போ இந்த 2 இந்த பக்கம் போட்டுச்சுன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் 0. ஸோ 0 = இங்கே மீதி என்னென்ன இருக்குது? -7b இருக்குது, -14a + 21 இதில் தான் இருக்குது. இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம திருப்பி 0 அந்த பக்கமே எழுதிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ மல்டிப்ளை பை மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடுமா? ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்? இது எல்லாமே 7 டேபிளில் வரும் இல்லை, 7 14 21. அப்போ 7 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணோன்னா b + a -3 = 0. இங்கே 2a வரும். ஏன்னா 7 2s are 14ல. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை கொடுத்துருக்காங்களா ஈக்குவேஷன் a + b = 1. இதில் நம்ம அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏக்கு நேரம் a எழுதிக்கலாம். b = 1. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி 1 உள்ள வந்துச்சுன்னா -1 = 0 ஆகிடும். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ b கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 2 - a a minus into plus minus -2 = 0. a ஓட வேல்யூ 2. இப்போ a வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? bல a + b = 1. aக்கு 2 + b = 1னா b = 1 - 2, answer -1. Therefore a = 2, b = -1. ரெண்டு வேல்யூமே நமக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Let P 11,7, Q 13.5, 4 and R 9.5, 4 be the midpoints of sides AB, BC and AC respectively. Okay, ஒரு triangle. ட்ரையாங்கிளில் ஏவோட பாயிண்ட்ஸ் கொடுக்கல, பிசி எதுவுமே கொடுக்கல. ஏபிக்கு மிட் பாயிண்ட்டு, ஏசி பிசிக்கு மிட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 11,7. ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9.5, 4. கியூக்கு 13.5, 4. ஓகே, இதில் தான் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இது வந்து மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் சி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி தான் வேல்யூ. ஆனால் ஏபிசிக்கு வேல்யூவே இல்லைல்ல. இது x1 y1 x2 y2 x3 y3. ஓகேவா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, midpoint of AB என்னது? இதுக்கு மிடில் பாயிண்ட் P. midpoint of AB ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. P யோட வேல்யூ 11,7. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போனா x1 + x2/2 = 11. ஃபஸ்ட்டு அப்போ 2 இந்த பக்கம் போயிடுமா? x1 + x2 = 22. இங்கே y1 + y2/2
equal to 7, y1 plus y2 is equal to 14. ஏன்னா 2 இங்க போயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல midpoint of AC. midpoint of AC. AC ஓட வேல்யூ R. அதே ஃபார்முலா இங்க என்ன இருக்கு? x1 x3 இருக்கு by 2 y1 y3 by 2 equal to R ஓட வேல்யூ 9.5, 4. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர். இப்போ x1 plus x3 by 2 is equal to 9.5. x1 plus x3 equal to 9.5 into 2. Answer வந்து 5, sorry, 2 5s are 10, 9 2s are 8, 9 2s are 18, 19.0 வரும். நமக்கு பாயிண்ட் அப்புறம் டெசிமல் தேவையில்லை. ஸோ 19 மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் y1 plus y3 by 2 is equal to 4. y1 plus y3 is equal to 4 2s are 8. ஓகே, இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கலாம். இது 2, this is 3, this is 4. ஓகேவா? இப்போ அடுத்து midpoint of BC. midpoint of BC equal to Q. இங்க என்ன இருக்கு? BCக்கு x2 plus x3 by 2, y2 plus y3 by 2 is equal to 13.5, 4. இது Q ஓட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஈக்குவேட் பண்ணோம்னா x2 plus x3 by 2 is equal to 13.5. நெக்ஸ்ட் அப்போனா x2 plus x3 is equal to 27. y2 plus y3 by 2 is equal to 4. y2 plus y3 is equal to 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகேவா? இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 சால்வ் பண்ணி x1 x2 x3 எல்லாமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 3 5 எக்ஸ் எல்லாம் முதல்ல ஆட் பண்ணலாம். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா ஆடிங் 1 3 5 ஆட் பண்ணுறோம். அப்போ x1 plus x2, நெக்ஸ்ட்டு 3ல என்ன இருக்குது? அகைன் ஒரு x1 இருக்குதா? x3 plus இங்கே x2 x3, x2 plus x3 equal to 22 plus 19 plus 27. 22 plus 19 plus 27. Okay, ரெண்டு x1 இருக்கு. 2x1, 2x2, 2x3 is equal to 22 plus 19, 41, 68. ஓகேவா? 2 காமனாக எடுத்தீங்கன்னா எல்லாமே 2 வெளியே வந்துச்சுன்னா என்னென்ன இருக்கும்? அப்போது x1 இருக்கும், x2, x3 is equal to 68. இது 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் 2 அந்த பக்கம் போட என்ன ஆகும்? டிவிஷனில் போயிடும். இப்போ x1, x2, x3 is equal to divided by 2னா 34. ஓகே, இப்போ நம்ம x1 plus x2க்கு இங்கே வேல்யூ இருக்கா? 22ன்னு இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ x1 plus x2 பதிலாக 22 போட்டோன்னா x3யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 22 அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ x3 is equal to 12. ஓகே, x3 வேல்யூ 12 கிடச்சிச்சு. இப்போ இங்கே x3 இருக்குல்ல, அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x1 plus x3 is equal to 19. இப்போ x1 plus 12 is equal to 19னா x1 ஓட வேல்யூ 19 minus 12. x1 is equal to 9 3 3 4 5 6 7 8 9 7. So x1 is equal to 7. x1 கிடைச்சிச்சு, x3 கிடைச்சி, x2 நமக்கு வேணும். இப்போது அப்போ x2 எங்கே போகலாம்? x1 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x1 plus x2 is equal to 22. x1 ஓட வேல்யூ 7, x2 is equal to 22.
x2 is equal to 22 minus 7. 22 minus 7, 15. So x1 ஓட value 15. x1 ஓட value 15. இப்போ x1, x2, x3 எல்லாமே கிடைச்சு next நம்ம y1, y2, y3 கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நான் erase பண்றேன். First y நான் ஆட் பண்ணனும். என்ன ஆட் பண்ணனும் நம்ம இங்க 2 4 6 இங்க வந்து y இருக்குதா ஆட் பண்ணலாம். இப்போ y1 plus y2 plus y1 plus y3 plus y2 plus y3 equal to 14 plus 8 plus 8. 14 plus 8 plus 8. இப்போ இங்க நமக்கு என்ன இருந்துச்சு y1 plus y2 is equal to 14. Next இங்க ரெண்டு y1 இருக்குது 2y2 இருக்கு 2y3 இருக்கு 14 plus 16 30. ஓகே 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா y1 plus y2 plus y3 is equal to 30. 2 டிவிஷன்ல ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் divided by 2 ஆயிடுமா 30 divided by 2 15. y1 plus y2 க்கு equation number 1 படி நம்ம என்ன பண்றோம் 14 substitute பண்றோம் for equation number 2. So y3 is equal to 15 minus 14. y3 is equal to 1. y3 value 1 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம y3 equation number 4ல substitute பண்ணலாம். equation number 4 என்னது y1 plus y3 is equal to 8. y1 plus y3 ஓட value 1 இருக்குல்ல substitute பண்ணோம்னா y1 is equal to 8 minus 1 y1 is equal to 7. So y1 value 7 கிடைச்சிருச்சு. Next நம்ம என்ன பண்ண போறோம் same thing y2 plus y3 இருக்குல்ல y3 நம்ம என்ன பண்ணலாம் இங்க substitute பண்ணலாம். அப்ப நமக்கு y2 கிடைக்கும். y3 ஓட value 1 plus 1 is equal to 8. y2 is equal to 8 minus 1. y2 is equal to 7. So இங்க y1, y2, y3, x1, x2, x3 எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்ப abcக்கு வேல்யூ கிடைச்சிருமா? abcக்கான வேல்யூ என்ன இருக்கும்? a ஓட வேல்யூ x1, y1 ல அப்ப 7, y1 ஓட வேல்யூ 7. b ஓட வேல்யூ x2, y2. x2 ஓட வேல்யூ x2. x2 ஓட வேல்யூ 15, y2 வேல்யூ 7. c க்கு x3, y3. x3 வேல்யூ 12, y3 ஓட வேல்யூ 1. ஓகே இது எல்லாமே நமக்கு கிடைச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் PQRக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இது ரொம்ப பெரிய ட்ரையாங்கிளா இருக்கு இது சின்ன ட்ரையாங்கிளா இருக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம் கம்பேர் பண்ணி. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம டயக்ராம் போட்டே ஆகணும். கிராஃப் பிளாட் பண்ணிடலாம். இப்போ கிராஃப் பிளாட் பண்றோம். ஏக்கு 7, 7. ஸோ இங்க 1, 2, 3 சும்மா 2, 4, 6, 2, 4, 6, 2, 4, 6, 2, 4, 6. ஓகே 7, 7 இருக்குது. இங்க 7 வருமா? 7, 7. A ஓட வேல்யூ 7, 7. B 15, 7. ஸோ 15 ஓகே நீங்க வரும் 15, 7னா அதுவும் இந்த இடத்துலாம் பிளாட் ஆகும். ஸோ B வந்து 15, 7. C வந்து 12, 1. ஸோ 12 இஸ் ஆல்சோ இங்கே தான் வரும் 12. இப்போ 12, 1 C ஓட வேல்யூ. இப்போ இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் போகணும்னா ஏக்கு அப்புறமா சி தான் வரும். இப்போ ஏவோட வேல்யூ 7, 7, சி 12, 1, பி 15, 7. ஓகே இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 7, 7, 12, 1, 15, 7, 7, 7. ஓகே 1/2 7 1s are 7, 12 7s are 84, 15 into 7 105
minus of again மேலே 7 12s are 84 plus 15 plus 49 okay இப்போ 12 இது ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா I'll get 196 minus 148 196 minus 148 னா 8 8 minus 4 4 so answer 24 இப்போ இதுக்கு ஏரியா என்ன கிடைச்சிருக்கு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பிக்யூஆருக்கு டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள் பிஆர்கியூ இதை பிளாட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து ரிவர்ஸில் ஆன்சர் வருதா பிலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனோன்னா பிஆர்கியூ தான் வரும் பிஆர்கியூன்னு எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ half into 11 7 9.54 13.54 again 11 7 இப்போ இங்கே half into first இது எல்லாமே இப்போ நான் 44 plus 38 plus 94.5 minus of இங்கே இப்போ 9.5 into 7 9.5 into 7 35 63 66 66.5 plus 13.5 into 4 20 12 14 1s are 4 5 54 plus 44 okay next 44 plus 38 plus 94.5 176.5 minus 164.5 so 1 by 2 176.5 164.5 0 minus பண்ணுறோம் நம்ம so answer 12 12 கிடைச்சிருக்கு உங்களுக்கு 12 நம்ம 12 டிவைட் பண்ணோம்னா 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ இதோட ஏரியா என்னது ஏரியா ஆஃப் பிஆர்கியூ 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் த ஏரியா ஆஃப் ஏபிசி அண்ட் பிக்யூஆர் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பாருங்க இது 6 இருக்குது இது 24 இருக்குது அப்போது ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து 6 டைம்ஸ் ஏரியா ஆஃப் பிஆர்கியூ தட்ஸ் ஆல் புரிஞ்சுதா சாரி 4 டைம்ஸ் 4 6 தான் 24 வரும் ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் பிஆர்கியூ ஓகே